ஸோ ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது என் பேபி தமிழ் கேமிங். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா 99 days இந்த ஃபாரஸ்ட் ப்ரோ டிப்ஸ் ட்ரிக்ஸு டைட்டிலே பார்த்துருக்கீங்க. ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாமு நிறைய பிரச்சனை காய்ஸ். போர் அடிச்சது வீடியோ போடுற மாதிரி இருக்குது, அதான் இப்போ கட்சியில் போடுறோம். ஸோ ஆர்மீரா தான், ஆனால் அவன் பழைய சேனல் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ புது சேனல் தான் போட்டிருக்கான், அது வந்து ஆர்மீரா. இல்லை இல்லை லைட்டாக சேஞ்ச். ஃபஸ்ட்டு இது நம்ம என்ன சரி வெயிட் பண்ணு. நம்ம ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா கோடு, அந்த ஜெம்ஸ் கிடைக்க சீக்ரெட் கோட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் எப்படி லெவல் 3, 4 ஃபஸ்ட்டு டேல ஃபஸ்ட்டு சைல்டு செகண்ட் சைல்டில் காப்பாற்றுறது செகண்ட் டேல அந்த மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ எனக்கே தெரியாமல் நிறைய கோட் யூஸ் பண்ணிட்டேன் பாருங்க. என்கிட்ட இதுதான் ஒரு கிளாஸ் காய்ஸ் அவன் ஏலியன் கிளாஸ் வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் மெயினாக வந்து இது பயங்கரமான கிளாஸ்லாம் சொல்ல போகிறோம் மெயினாக. ஸோ பேசாமல் ஒரு கிளாஸ் பாய் பாய், நீ ஏலியன் கிளாஸ் வச்சுன்னா நாங்கள் பார்த்துருவோம் பாய். எதுவுமே இல்லை, காசே இல்லை, 2 தான் இருக்குது டைமண்டே. இவங்கிட்ட 67 இருக்குது. ஸோ பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் டு தி கேம் ப்ளே வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்னடா பார்க்கலாம்? கோடா. ஓகே, கோடு தான் ஃபர்ஸ்ட் ஈஸியஸ்ட் அவங்களுக்குலாம். ஏன்னா கண்ணு தெரியுமா அவங்களுக்கு? இல்லை காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கோட் போவோம், ஏன்னா அப்போ தான் வந்து எல்லோரும் பார்ப்பீங்கன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு கிளாஸ் எல்லாம் பார்ப்போம். எது ஒரு பெஸ்ட்டு கிளாஸ்? ஃபஸ்ட்டு பிகினருக்கு என்னெல்லாம் பெஸ்ட்டு கிளாஸ்னால் கேம்பர் இல்லை, சேவஜரு தான். ஏன்னு சொல்லிட்டா, ஆனால் 25 டைமண்ட்ஸ் அது. நான் ஏன் கேம்பர் யூஸ் பண்ணிட்டேன்னா பைத்தியக்கார மாதிரி இது வாங்கிட்டேன். சேவஜர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டாக் ஸ்பேஸ் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து 20% ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 3வது லெவலில் இது இல்லை, 3வது லெவலில் வந்து ஸ்க்ராப் போனஸாக கிடைக்குமா நீங்கள் ஸ்க்ராப் மிஷினில் போட்டிங்கன்னா. இதை ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான் பிகினருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பெஸ்ட்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஏலியன் இல்லை, ஏலியன் தான். ஆனால் வந்து இந்த 600 டைமண்ட்ஸ் ஒர்த்தா இல்லையான்னு பார்ப்போம். டாப் 5 இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியோமேட்டிக். ஏன்னா வந்து இவன் வந்து ஏன் இவ்வளோ கீழே இருக்கன்னா, இவன் லெவல் 6 இருந்தோம். ஃபியூல் கேனஸ்டர் இவனுக்கு வேணும் மெயினாக. அதை வச்சு தான் இவனால் ரீஃபில் பண்ண முடியும் இந்த வெப்பனை வச்சு. அதுதான். அப்புறம் இது கொஞ்சம் இதுதான் வேற ஃபியூல் கேனஸ்டர் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு வந்து பிக் கேம் ஹண்டர். பிக் கேம் ஹண்டர் வந்து ரைஃபிள் 12 ஆமோ. ஆமாம், ரைஃபிள் 1 கொடுத்துருவாங்க, ஒரு 12 ரைஃபிள் ஆமோ கொடுத்துருவாங்க கரெக்டா? ஆமாம், ஏன்னா வந்து இது பிக் கேம் ஹண்டர் வந்து ரியல் லைஃப்பில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் இது அந்த இது பெல்ட்டெல்லாம் எடுப்பாங்களே, உல்ஃப் பெல்ட், ரியல் லைஃப்பில் அதான் பிக் கேம் ஹண்டர்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பிக் கேம் ஹண்டர் ரியல் லைஃப்பில் ரைஃபிள் 12 ஆமாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் பார்த்தா ஹையர் பெல்ட் ட்ராப். தேர்ட் லெவல் பார்த்தா யூ கேன் இன்ஃபினிட்டி கன்சியூம் மேமர் டக்ஸ் டு பெர்மனென்ட்லி கெயின் ஹெல்த். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து சைபாக். பெஸ்ட்டு கிளாஸுன்னு சொல்லுவாங்க, ஆனால் பெஸ்ட்டு கிளாஸ் இல்லை. ஏன்னா இது ஏலியன் ஆர்மரும் இதுவும் இருக்குது. ஆனால் வந்து இது ரீசார்ஜ் பண்ணி ஆமாம், அதுக்கு ஒரு ஆனால் வந்து இது ஏன் இவ்வளோ வந்து அல கிளாஸ் இன்னும் எவ்வளோ கேவலமாக இருக்குண்ணா, 600 டைமண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அசாசன் வந்து
120 த்ரோயிங் நைஸ், 1 கட்டானா. ஒரு கட்டானா ஸ்பியர் மாதிரி பெஸ்ட்டு இதில் இந்த கேமில் கட்டானா. அதுக்கப்புறம் அந்த த்ரோயிங் நைஸ் வந்து 120 அப்படியே போட்டு போட்டு பயங்கரமான டேமேஜ் பண்ணும். அதான் இது லெவல் 2ல் இருக்குது. ஆனால் லெவல் 1ல் இருக்குது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆன ஏலியன் வந்து எல்லாம் நைட்டுக்கு தெரியும் ஃபஸ்ட் லெவலில். ஆனால் இந்த ஏலியன் டெக் வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா இது வந்து ஸ்லோ விடும். செகண்ட் லெவலில் இது ஏலியன் டெக் ரீசார்ஜஸ் ஃபாஸ்டர் அப்படின்னா வந்து இந்த ஏலியன் டெக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீசார்ஜ் ஆகும். தேர்ட் லெவல் என்னதுன்னா என்னன்னா இவன் ஸ்ப்ரிங். ஓகே பாய். கேமுக்குள்ளே போய் நம்ம எப்படி தேர்ட் நீ ஏன் ட்ராப் பண்ற அம்ஷேரா உன் மண்டை மேல ஏறிக்கிறா அப்படியே இரு. गाइस உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. மண்டை மேல ஏறிட்டு மூவ் ஆகும், அவங்களே கூட்டி போயிடுவாங்க நம்மள. ஓகே இப்போ வந்து லெவல் எப்படி லெவல் 3 எப்படி லெவல் 4 3 எப்படி டே 2ல வருது பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் ஏலியன் கிளாஸ் எப்படின்னு பார்ப்போம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி பெஸ்ட்டு எனக்கு ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டு நம்ம காப்பாற்றுறதுக்கு அது வந்து லெவல் 3 கேம்ப் ஃபயர். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பாட் ஆன ஒன்று ஃபர்ஸ்ட் பர்சன் வைக்காதீங்க தயவு செஞ்சு. ஃபர்ஸ்ட் பர்சன் வைங்க. நான் ப்ரோடு வச்சுக்கேன். ஆனால் ஸ்டார்டர் கோல்டுன்னு கண்டிப்பாக இருக்கும். ஸ்டார்டர் கோல்டு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பாருங்க ரேகன் வச்சு ஏதோ பண்ணுறா. இப்போ வர என் பின்னாடி வந்துச்சா புதுசாக ஒரு அப்டேட் வந்துச்சு. அந்த இது காமிக்கிறேன் அவங்களுக்கு. பாய் அம்சம் பாய் நீ பண்ணிட்டு பாய். நம்ம மெயினான ஆப்ஜெக்ட் என்னதுடா? ஓகே இப்போ லெவல் 2 வந்தாச்சு. இப்போ லெவல் 3 வரணும். இது அது மட்டும் காமிக்கணும்டா. இப்போ மேப் பண்ணிடலாம். ஏன்னா மேப் ரொம்ப முக்கியம். இல்லை அது அடுத்த வீடியோ பார்த்துக்கணும்டா. அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம் அந்த தேமிங். நீங்கள் ஓகே அண்ணா ட்ராப் ரெடி எடுத்துக்கிறேன். உல்ஃப் கலர் டச் இது எடுத்துக்கிறேன். ராபிட் கலர் ஷோ ஏன்டா ஃபயரில் போட்டேன்? எது இது விட்டு போடாதடா மென்டல். அதான் போட்டல லெவல் 2 தான் வந்துச்சுல. லெவல் 3 வேணும்ல. ஓகே அப்போ போடு பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு மெயினாக உங்களுக்கு ராபிட் ஃபுட் வேணும். அது தொடரா ரெடி ஆச்சு गाइस. நான் தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணாங்க ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் பர்சன் வச்சிருக்கேன். எஸ் ப்ரோ. ஆமாம் ஓகே. நீ ரேகன் ட்ராப் பண்ணுறா. பாய் நீ ரேகன் ட்ராப் பண்ணு பாய். அவங்க தெரியணும் பாய் எப்படி காப்பாற்றுறது. இது ஏய் ஃபஸ்ட்டு சைல்டு செகண்ட் சைல்டுலாம் டைம் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு சைல்டு மட்டும் கவர் பண்ணிக்கலாம். அதான் தெரியும். நான் ஃபர்ஸ்ட் சைல்டு காப்பாத்துறது மட்டும் வா. गाइस டேய் அது உன் வீடியோல பண்றேன். எனக்கு புரியல டேய். சரி அந்த ஃபர்ஸ்ட் சைல்டு காப்பாத்திட்டு குத்துறேன். ஆமா என்ன கொடுக்காம. ஸோ இதை கிரைண்டரில் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மேப் பண்ணிக்கோங்க. மேப் மேப் பண்ணுறேன். டிப்போ குடு பாய் குடு பாய். சரியா நான் அந்த இது சைல்டு வரைக்கும் வரேன் அவங்க கூட பின்னாடியே. எங்கடா சைல்டு பார்க்கணும் வா. கண்டுபிடிச்சேன் இங்க அங்கே இருக்கு தூரத்தில். கைலாஷ் ஃபர்ஸ்ட் உனக்கு நான் சொல்றேன் பாய். நான் வெரி நாய் தத்துட்டு வருது பாய். இந்த மாதிரி தொட்டு வேணா நீங்கள் பயப்படாம அடிச்சு போயிட்டுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸி. இந்த நான் தான் பின்னால இருந்து ரேகன் வச்சு டப்புன்னு சுட்டேன். ஆமாம் ஓகே நீ கூட்டுக்கலாம். கைலாஷ் ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன் பாய். இந்தா லைட் வச்சுக்கோ. லைட் அடிக்கணும் நீ வச்சுக்கோ. சன் கூட எனக்கு கூட காய்ஸ் ஸ்பியர் பயங்கரமான வெப்பன். ட்ராப் பண்ணுறத ரேகன் ட்ராப் பண்ணு. இந்த ஃப்ளாஷில் எடுத்துக்கோ. என் ஃப்ளாஷில் எடுத்துக்கோ. டே 1லேயே நம்ம காப்பாற்ற போகிறோம். இந்த என் ஃப்ளாஷில் எடுத்துக்கூடா. அப்படியே லைட் வச்சுட்டே வா. ஆனால் லைட் இது இருக்கவே இருக்காது. அதில் லைட் அட்ரா. லைட் அடிச்சுட்டே வா. ஸோ காய்ஸ் எதாவது தெரியுதா காய்ஸ்? இரு காய்ஸ் பிரைட்னஸ் அதிக பார்த்துறீங்க. பிரைட்னஸ் அதிகமாக இருந்தாலே அவங்களுக்கு தெரியும் பாய். சரி பத்திரமா வா. சைல்டு இங்கே தான் பார்த்தேன்.
யோ ஆனா நைட் நேரத்துல அவன் தான் வர மாட்டானே ஃபர்ஸ்ட் டேலாம் வர மாட்டான். யோ இது ஓபன் பண்றியா காணோம். அதுக்குள்ள வந்துட்டான். ஐயோ டிராகன் ஐ டிராப் பண்ணு. எதுக்கு கட்டா மாமே மாமே நைட் காலி மாமே. ஐயோ காட் ஹாய் லைட் காலி. ஏய் செகண்ட் ஸ்பீக்கர். ஸோ காய்ஸ் இது பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா லெவல் 4 வந்து தான் வரணும்னு நினைக்கிறேன். நான் சும்மா மிஸ்டேக் பண்ணிட்டேன். காய்ஸ் டே சார் காய்ஸ் நீங்கள் டே 1 பண்ணி போட்டு தேட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்து டே 2 பெல்லட் ட்ரேடர் வரும். அவன்கிட்ட நீங்கள் வந்து பண்ணி போட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். பேர் கூட பண்ணிக்கலாம் காய்ஸ். ஐயோ ஐயோ பண்ணி திடீர்னு போறான். அவன் இங்க திட்டுட்டா இருக்கான். யாரு யாரு அங்க பாரு அபுசிபியா சிபி இரா பார்த்துக்கோங்க. அதான் அங்கே தான் இருக்கான். பண்ணி ட்ரேட் பண்ணா ஃபஸ்ட்டு என்ன கூட்டுப்பானா குட் ஆக்ஸு ஓல்டு லைட்டு குட் சாக்ஸ். ஆமாம் குட் சாக் வாங்கிக்கோ. குட் சாக்கு தான் பிகின் இருக்காது. சாக் தானே வாங்கிட்டேன். சரி பாய் அவனை மாதிரி பண்ணாதீங்க. நான் வீடு போய்கிறேன். என்னாச்சு அதை வச்சுக்கலையா போனேன் பாய். முப்பதாம் நான் வரமாட்டேன். இவ்வளோதான் என் பாதி போர்ஷன். வரட்டேன் மொமெண்ட் இவனுக்கு கட்சியாக ரேகன் கொடுத்தாங்க. வாடா இல்லை காப்பாற்றணும்டா. இப்போ நான் வெளியே போயிட்டேன். ரேகன் போயிட்டுல இல்லை இது எதுக்கு வெளியே போகிறேன். போகாது ரேகன் போய் தொலையா. நோ ஐ ஓகே வெட்டு ஸோ கைஸ் பாய். ஏன் இவன் போகிறான்னு நான் இன்னும் வீடியோ முடியல. போயிட்டு வாடா தம்பி. ஓகே இன்னும் ஃபயர் போட்டு மீரா போயிட்டு போட இப்போ இது மைண்ட் பண்ணு அதை காட்டுரும் பாரு அவங்க. ஓகே கட் பண்ணு காய்ஸ். இந்த ஃபயர் போட்டே எனக்கு வந்து செத்துருவோம் போலையே. பை ஓகே லெவல் 4 வரப்போகுது காய்ஸ். அவ்வளோதான் லெவல் 4 வந்துச்சு. இப்போதான் தாடி அந்த ஃபர்ஸ்ட் சைல்ட் காப்பாற்ற போகிறோம். வைல்டரு ஐயோ காய்ஸ் எங்கடா காணோம். என்னடா ஆளை காணோம் கைஸ். அந்த மேப்பில் போய் பார்க்கலாம். கிடி கைஸ் இந்த ரேகன் பயங்கரமான கன் கைஸ். உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா பெரிஸ் கூட சாப்பிடலாம். ஐயோ நைட் வேறு வருதா. நைட் வருது கைஸ் பிரச்சனை கைஸ். ஏன்னா நான் டியர் சேஞ்ச் பண்ண ப்ரோலாம் அது எங்கே ராக்கெட் ஆயிருக்கு மட்டும் பார்த்துட்டு டே 3 போய் காப்பாற்றிடலாம். டே லெவல் 4 வந்துச்சு நாங்கள் சொன்ன மாதிரி. ஆமாம் எங்கே இருக்குது சார் எங்கே இருக்கீங்க? ஓ ஐஸ் இந்த சைடு இருக்கான். கால் ஆட்டும் அப்போ போய் காப்பாற்றுவோம். ஏன்னா நைட்டில் போய் காப்பாற்றினா அந்த டியர் வந்துடும். பிரைட்னஸ் வச்சுக்கலாம் கொஞ்சம். ஓகே காய்ஸ் வருங்க லாங் ரேஞ்ச் அங்கே வரைக்கும் பாருங்க. அங்கே வரைக்கும் போகுது காய்ஸ். அங்கே பாருங்க காய்ஸ் அங்கே வரைக்கும் போகுது. லாஸ்ட் வரைக்கும் போகுது. அவங்க பாருங்க லாஸ்ட் வரைக்கும் போகுதுங்க. ஆனால் இந்த ஓடி இப்போ நான் இங்கே பாருங்க இப்போ ஓடிட்டு இருக்குண்ணா
ஓடிட்டு இருக்கேன். எவ்வளோ ஸ்லோ ஆகிட்டேன் பாருங்க. ஸ்லோ ஆகிட்டேன். அதுவும் ஷூட் பண்ண முடியல. அதான் பிரச்சனை. இப்போ நான் கால் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போய் சேர்றதுக்குள்ளே கால் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் நினைக்கிறேன். அது அங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா காய்ஸ், அங்கே தான் இருக்குது காய்ஸ். அவன் இப்போ என்ன பண்ணானா, ஒரு மெத்தட் இருக்குது. எப்படி இந்த டைரெக்டாக போய் சுடாமல் நம்ம என்ன பண்ணலான்னா, இதே சுற்றி போடலாம். சுற்றி போயிட்டு நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா சுற்றிப்போம். ஷூட் பண்ணிட்டு எவ்வளோ ஷூட் பண்ண ஸ்பாட்டில் வாங்கடா எல்லாரும். இப்போ என்ன பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணிட்டு இப்படி சுட்டுவாங்க பாருங்க. இப்படி சுட்டுவான். இதான் பயங்கரமான. இப்போ ஐயோ பசிதான் அவனுக்கு. கேரட் கூட சாப்பிடுவாங்க பசிக்கிற மாதிரி. ஸோ காய்ஸ், போங்க காய்ஸ். பசிஞ்சிருந்தால் டக்குன்னு பெரிஸ் சாப்பிட்டுக்கோங்க. பெரிஸ் சாப்பிட்டு அங்கே தான் மிஸ்ஸிங் சைல்டு 2 இருக்குது. அங்கே தான் இருக்குது. அவங்களும் காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சைல்டை காப்பாற்றிடலாம். ஏவா ஐ குட்டி ஐ சுடு புட் ஐயோ சுட் புடுறோங்க புட். அதான் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு பசிச்சுன்னா ராவாகவே சாப்பிட்றலாம். நான் எழுத்து தான் போகும். செத்து போயிட்டீங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு சைல்டில் அப்படியே காப்பாற்றிடலாங்க. நீங்கள் அப்படியே உள்ளே போய்ட்டு அப்படியே அதுதான். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ இன்னொரு மெத்தட் கட்டா இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நம்ம பெஸ்ட்டு மெத்தட் வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைமண்ட்ஸ் எப்படி ஸோ காய்ஸ் இருங்க காய்ஸ், இதுலேயே ஒன்று இருக்குது. என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 வாட்டி ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டைமண்ட்ஸ் எப்படி, இது ஃபஸ்ட்டு 2 டைமண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே அந்த ஃபஸ்ட்டு கோல், அதுக்கப்புறம் ஒரு வுட்டு தரணும். அது கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும். ஸ்டார்டர் கோல். இந்த ஸ்டார்டர் கோல் எடுத்துட்டு ஒரு வுட்டு வெட்டிகிட்டே இருங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நமக்கு அங்கே இந்த ஒரு ஃபிஷ்ஷிங் இது இருக்கும்ல, காட்டுறேன். காட்டுறேன். பிளான் பண்ணு. ஓகே, இப்போ போய் ஃபயரில் எல்லாம் போட்டுடலாம். இப்போ அங்கே ஒரு ஃபிஷ்ஷிங் இருக்கா, ஃபிஷ்ஷிங் இந்த ஃபிஷ்ஷிங் நீங்கள் உள்ளே போய்ட்டு ஒரு ராட் எடுத்துக்கோங்க. ராட் எடுத்துக்கிட்டு இப்படி போட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணக்கூடாது. இங்கே வந்து ஏஐ ஃபிஷ்ஷிங்னு போட்டால் உங்களுக்கு டைமண்ட்ஸ் வரும். இங்கே பாருங்கள், OYAY ஸ்பேஸ் வருங்க. ஸ்பேஸ் எடுத்து ஃபிஷ்ஷிங், ஏஐ ஃபிஷ்ஷிங்னு போட்டால் இது ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வரும். ஆனால் எனக்கு ஏன் வரலன்னா, நான் வந்து ஆல்ரெடி போட்டேன். ஆனால் நீங்கள் வந்து டைப் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் இந்த பாண்டில் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த லேடர் எழுந்தீங்களா, எங்கே ஒரு செஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக, இல்லை அந்த சைடில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இது வெளியே போட வேண்டியதான். இப்போ வந்து லாஸ்ட்டாக பார்க்குறது அந்த ஃப்ரீ கோட்ஸ் தான். இப்போ திரும்பியும் ப்ரைவேட் சர்வருக்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு ஸ்டீல் பிரெயின் ரோட்டில் வந்து ஆட் பண்ண வியூஸ் வேணும் மறக்காமல் காமெண்ட், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல். ஓகே, இப்போது ப்ரைவேட் சர்வர் போயிட்டு நான் ஒரு கோட் பண்ணுறேன். அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ஓகே காய்ஸ், பிளேன் கொடுத்துட்டு
வெயிட் பண்ணுவேன். ஓகே காய்ஸ், இப்போ இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா கோட் சிம் கற்று அதில் போயிட்டு கோட் போயிட்டு கோட் கட்டு ஏ பாருங்க ஏஎஃப் நான் அப்படியே இது இது ஏஎஃப் டி ஆஃப்டர் இ ஆர் ஆஃப்டர் பார்ட்டி பி அங்கே காய்ஸ் ஆஃப்டர் பார்ட்டி PAR ஆஃப்டர் பார்ட்டி போட்டிங்கன்னா கரெக்டாக போட்டிங்கன்னா சாப்பிடுங்க. ஆஃப்டர் பார்ட்டி கரெக்டாக போட்டிங்கன்னா சப்மிட் பண்ணிங்கன்னா கோட் ஆல்ரெடி ரிமீட். ஏன்னா ஆல்ரெடி ரிமீட் இது ரெடீம் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். ஸோ ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஏன்னா எங்கள் அம்மாவை திட்டுறாங்க, எங்கள் அப்பாவை திட்டுறாங்க, எல்லோரும் திட்டுறாங்க. ஸோ உங்கள் ஆட் பண்ண வியூஸில் ஏதாவது வேணுமுன்னா மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் கிவ்அவே பண்ணுறேன். லாஸ்ட் குர் அந்த எக்ஸ்பனேஷன் ஸ்டீல் பிராண்டில் அதுக்கப்புறம் இதில் ஃப்ரீ ஜெம்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் யூசர் நேமை காமெண்ட் பண்ணணும். அவ்வளோதான் நீங்கள் பண்ணணும். ஃப்ரீ ஜெம்ஸ், ஃப்ரீ பிரெயின் ராட்ஸ் கிடைக்கணும்னா. ஸோ பாய் கைஸ், பாய் ஃப்ரம் MVP தமிழ் கேமிங். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு கிவ்அவே நடக்கும். அதனால் மறக்காமல் ரெடியாக இருங்க. ஸோ பாய் காய்ஸ், பாய் 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 பாய்.